ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். A few moments later. ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து இது பேர் என்னது மோல்ட் ரெசின் பண்ண போகிறோம். அது வந்து என்ன ரீச் ஆகுது எப்படின்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சவுண்ட் டிபிஸ் இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது எப்படி வரன்றது அவுட்புட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசில் பண்ண போகிறோம். விவரமே இதில் தான் இருக்குது. பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்றது ரெண்டுத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டாக வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ண ஆரம்பிப்போம். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போடணும். 2 கைக்கும் போடணும்ல? 2 கைக்கு போடுவோம். பிசு நொட்டிக்கும் பண்ண போகிறது அவங்க, நம்ம எதுக்கு போடணும்? நம்ம கழிச்சிக்கும். நான் பண்ண போகிறேன். நம்ம அவுட்புட் கலர் வந்து we need a resin and hardener. நம்ம இந்த கலர் தான் கொடுக்க போகிறோம் பேக்ரவுண்டில், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி. And then we need a measuring cup and bubble remover spray and then stick to mix everything. ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி இது கட்டிங் ஸ்டிக்ன்ற மிக்சிங் ஸ்டிக். கை வந்து பட்டா பிசுன்னு ஓட்டணும், ஸ்டிக்கில் மிக்ஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறாங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ வந்து எல்லா ரெசிலையும் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 3:1 ரேஷியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3:1 ரேஷியோ. ஸோ ரெசின் வந்து 3 ட்ராப் 3 மூடி ஊற்றுனீங்கன்னா ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூன் தான் ஊற்றணும். ஸோ அது 3:1 ரேஷியோ. நிறையா ஊற்றிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் அது வந்து இது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும், கிறிஸ்டலைஸ் ஆகாது. நம்ம இது லிக்விட் மாதிரி இருக்கும். இது அது கொஞ்சம் திக்காக இருக்கும். எஸ், பார்ப்போம். இந்த ரெசின் ஆர்ட் வந்து எதுக்குன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட் கார்லாண்டை வந்து நாங்கள் ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ நாங்களே பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்காக நாங்கள் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து எபோக்கி ரெசின். இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ரெசின் ஆர்ட் அவங்க பண்ணுறவங்க கிட்ட கேட்டவங்களுக்கு 3000 ரூபாய் தான் சொன்னாங்க. ஆனால் 3000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு இது வாங்குறதுக்கு. அதுக்கு அவங்ககிட்டே சேவனையானு கொடுத்துட்டு அமைதியாக இருந்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஆனால் நாங்களாக எஃபெக்ட் எடுத்து எங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ இதை ட்ரை பண்ணுறோம். எப்படி அவுட்புட் வரன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணோம். ஓப்பன். A few moments later. ஸோ இதுக்கு முன்னாடி இது தூசி ஏதாவது இருக்கான்னு பார்த்து உடச்சிரு. இதில் தூசி ஏதாச்சும் இந்த அளவு தான். ஸோ இது வந்து 3 அதில் தூசி இருக்கு. 3:1 ரேஷியோ. அதனால 3 பாட்டில் நான் வந்து ரெசின் போடுறேன்னா அதுக்கு வந்து 1 பாட்டில் ஹார்ட்னர் போடணும். ஸோ இதில் தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு பெரிய மோல்ட்டுக்கு பண்ணோம். ஸோ ஹியருக்கு பண்ணோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது பேர்ல் கலரில் வரும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பிராண்ட் வாங்கிருக்கோமோ அந்த பிராண்டில் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹவு டு யூஸ் சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்லோவாக. ஸோ நம்ம 10 மினிட்ஸ் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கப்பு ஒர்க் அவுட் ஆகலை மக்களே. கலர் மிக்சிங்க்கு தான் இந்த கப் யூஸ் பண்ணுவோம்.
நீங்கள் தப்பி தவறி ரிசின் first- ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கவர் வேண்டாம். ஐ மீன் என்னது அது? பார்த்தீங்களா எப்படி உப்பிடுச்சு. இந்த கப்பு வேண்டாம். அப்போனா வந்து இது வெறும் கலர் மிக்சிங் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக பபுள்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்கணும். 2 கலராக வந்து பிரிக்க போகிறாங்க. கலர் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கலர் ப்ளூ. நம்ம ஃபஸ்ட்டு டெமோ பண்ண பீஸ் வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 24 hours ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ரீமோல்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம டச் பண்ணாமல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மெயின் பிக்சரான இந்த பெரிய மோல்டுக்கு வந்து பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம மாலை, அந்த ஃபோட்டோஸ், நேம்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ மெயினான போர்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து நம்ம டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வைக்கிறதெல்லாம் பார்ட் 2ல் வந்து வரும். ஃபஸ்ட் லேயர் வந்து இதை அவுட்புட் எடுக்கும் போது தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோமா முடிக்கலையான்றது வந்து தெரிய வரும். இப்போ வரைக்கும் அன்சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் நம்ம நம்புகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு என்று. நம்ம ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட்டு ஆமாம் எங்களோட என்கேஜ்மெண்ட்டோட அந்த மாலை, அதுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் பேர், இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம அந்த குளுவை ஊற்றி ஃபுல்லாக பேக் பண்ணி அதில் நம்ம அவுட்புட் எப்படி வரன்றது ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி வரன்றதை நம்ம நாளைக்கு தான் தெரியும். 24 hours கழித்து தான் வந்து இது எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது ஷாண்ட்ரா. எதனா ஒன்று கொலை விட்டுறீ நீ. அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். நல்லா தான் இருக்கு.